அனைவருக்கும் வணக்கம். நான் அதிரன் திருச்சியிலிருந்து பேசுறேன். திருச்சி குபேராப்பட்டியிலிருந்து பேசுறேன். இப்ப நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு திருச்சியில ஒலிம்பிக் அகாடமி புதுசா உருவாகிட்டு இருக்கு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் மற்றும் அங்க வரக்கூடிய அந்த ஏரியா அந்த ஏரியா இதனால என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி உலகத்தில் பல நாடுகளில் ஒலிம்பிக் அகாடமிங்கிற ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் நிறுவிருக்காங்க. அதில் ஒன்று தான் நம்ம திருச்சியில் வருது. இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஒலிம்பிக்கை பற்றின வரலாறு, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒலிம்பிக்கோட மதிப்புகள் பற்றின கோர்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகினர் லெவலில் இருந்து ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் டெக்னிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக ஆக்கிறதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. திருச்சியில் இந்த ஒலிம்பிக் அகாடமியால் ஒரு ஸ்போர்ட்ஸ் கமிட்டி உருவாகும். ஒலிம்பிக் அகாடமியோட பிரைமரி கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ இந்த ஒலிம்பிக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள்ல இருந்தும் பல ஊர்கள்ல இருந்தும் ட்ரைனர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிக லெவலில் இங்கே வருவாங்க. இப்போ இந்த இடம் சூஸ் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் வந்து அடுத்த 10 நிமிஷத்துல வர்ற மாதிரியான ஸ்பாட்ல தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம தஞ்சாவூர் ரோட்ல இருந்து புதுக்கோட்டை ரோடு வர்ற செமி ரிங் ரோட்ல இளந்தப்பட்டிங்கிற ஸ்பாட்ல தான் இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரைனிங்கும் அதிக லெவலில் வரனால அந்த ஏரியாவில் ஹோட்டல்ஸு, ரூம்ஸு, இந்த மாதிரி நிறைய அவைலபிலிட்டி வர ஆரம்பிக்கும். நிறைய தேவைகள் வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சிக்கான கோப்பு இருக்கு. சார், இப்போ அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஃப்டி இருக்குது, ஹெச்ஏபிபி இருக்குது, பிஹெச்எல் இருக்குது. இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வளர்ந்த பழைய ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 அடி 13 அடி ரோடு தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த சைட் என்னென்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் போட்டிருக்க ரோடு வந்து 40 ஃபீட் ரோடு, 33 ரோடு. இதில் என்னென்னா ஃபியூச்சரில் என்னென்ன வந்தால் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், காவேரி வாட்டர் லைனு, இது எல்லாமே இப்போயே பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். சைட்டை பொறுத்த வரைக்கும் கார்டனிங், சில்ட்ரன்ஸ் பார்க், இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கோம். இது நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவசியம் நேரில் வந்து சைட்டை பாருங்கள். ரொம்ப சந்தோஷம்.